இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஏன் இந்த உறவினர்களும் நெருங்க விடாமல் இருந்தார்? யார் இருக்க வச்சது? அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுர சக்தி, இந்த ராகு என்ற கிரகம் யாரையும் உள்ள விடாது. எல்லாருமே அந்நியர்கள் தான் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்களிடம் யார் இருக்கா? உறவுகள் பக்கத்தில் இருக்காங்களா? அப்போ அந்நியர்கள் தான் இருக்காங்க. அப்போ அந்நியர்கள் இப்போ அருகில் இருக்கும்போது சூரியனுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அப்போ ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த சூரிய சக்தி, சூரியனுடைய ஆதிக்கம் என்பது கிடைக்காது. அப்போ அரசியலில் ஒரு பதவியை அடைவதற்கோ, ஒரு வெற்றியை பெறுவதற்கோ அவருடைய ஜாதகத்தில் இன்றைய காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பின்னால் அவருக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு அவர் மாறணும். மாறுவதற்கான வாய்ப்பு அந்த ராகு விடுமா என்பது மிகப்பெரிய விஷயம். நான் ஏற்கனவே ராகுவை வென்ற ரஜினி என்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், இல்லம்தோறும் ஜோதிடம் யூடியூப் சேனலில். ரஜினியும் அரசியலுக்கு வரமாட்டார் என்று நான் தெளிவாக என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அரசியலுக்கு வரவேன்ட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டார். எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் பூரா, எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க நடக்கலையே அப்படின்னாங்க. இல்லைங்க, அவர் வரேன்னு இருக்காரு, இன்னும் 1 மாதம் ஆகும் போல் இருக்குது, வரட்டும் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் தெளிவாக பேசியிருந்தேன். ஆனால் சரியாக பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னால் அரசியலுக்கு வர முடியாது என்று பின்தங்கி விட்டார். என்ன காரணம்னா, ரஜினிகாந்தும் கேது ஆதிக்கம். இந்த கேது ஆதிக்கம் கொண்டவர்கள் அவர்களுக்கு அதீதமான சேவை மனப்பான்மை இருக்கணும். இடைவிடாத சேவை மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கலாம். அதில் ஜெயித்தது கலைஞர் மட்டும்தான். மற்ற யாரும் கேது ஆதிக்கத்தில் துறவு நிலைக்கு போகலாம். கேது ஆதிக்கத்தில் அரசியலில் நின்று ஜெயிக்கணும்னா இடைவிடாத ஒரு உழைப்பை கொடுத்தே ஆகணும். ஸ்டாலின் அவர்களும் கேது ஆதிக்கம் தான். அப்போ இடைவிடாத உழைப்பு கொடுக்க 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 வெற்றி பெறும்.